பிரைஸ் தி லார்ட். மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இன்றைய சத்தத்தை நம்மளுக்கு அறிவிக்க இருக்கிறாங்க. நிச்சயமா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் டாடி. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு வரவேற்கிறோம், உம்மை துதிக்கிறேன் இயேசப்பா. இந்த இடம் அசைய தேவ ஆவியானுடைய பிரசன்னம் ஊற்றப்பட போகிறதுக்காக ஸ்தோத்திரம் இயேசப்பா. யாரெல்லாம் இதுல கூடி வந்திருக்கிறாங்களோ, வரப்போகிறார்களோ, இதை மறுபடியும் பார்க்க போகிறார்களோ, அவர்களுடைய இருதயங்கள் அப்பா அம்மா கிறிஸ்தவத்தை யாரெல்லாம் கலங்கடிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, அவர்களுடைய இருதயங்களை இந்த இணக்கத்தை தொட போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை உங்க கரத்துக்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பேச போகிறது நீங்க அல்லவா? அதற்காக உமக்கு நன்றி. இந்த உபதேசம் முழுவதும் உம்முடையதான் இருக்கிறதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆளுகை செய்யுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க டாடி. மீட்பு இயேசு ஜீவனம் இந்த தகப்பனே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இன்னைக்கு இந்த வினகேக்கத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, அவாந்தரம். தலைப்பு வசனம் பாருங்க, ஏசாயா 45வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. நிச்சயமா தேவனகேக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அவாந்தரத்தை உடைச்சு போட்டு நம்ம முன்பாக என்னெல்லாம் காணப்படுதோ அந்த சங்கிலிகள் எல்லாம் தேவனகேக்கத்தை இன்று தகர்த்து போட்டு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய போறாங்களாம்? அப்பா அம்மா கிறிஸ்தவத்தினுடைய ஒளிப்படத்துல இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்துல இருக்கிற புதையல்களையும் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் அவர் நம்மளுக்கு தர வல்லமுள்ள தகப்பனா இருக்கிறாங்க. நீங்க எத்தனை பேர் இதுல விசுவாசிக்கிறீர்களோ நிச்சயமாகவே அந்த காரியத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஏன்னா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உண்மையுள்ளவர். ஆமென். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் மிகவும் அவசியமான ஒன்று. அந்த விசுவாசத்துக்குள்ள வளரும் போது மட்டும்தான் எப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம முன்னாடி காணப்பட்டாலும் அது எல்லாமே தோற்று போகும். ஆனா நீங்க தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அந்த விசுவாசத்துக்குள்ள என் தகப்பன் இதை எனக்கு செய்வாங்க, என் தகப்பனுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்வாங்கன்னா அதை சுதந்திரித்து கொள்ள பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன செய்றாங்க, நம்மளுக்கு ஒவ்வொரு டாபிக்கை வச்சு குட்டி குட்டியா நம்மளுக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுத்து கொண்டு வர்றாங்க. அந்த ஆலோசனைகளை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன செய்ய முடியாது, நம்முடைய குருடராய் இருக்கிற கண்கள் தெளிவடைய பண்ண போகிறது. ஹல்லேலூயா. நம்ம குருட்டாட்டம் பிடித்த கண்கள், குருட்டாட்டம் பிடித்த இருதயங்கள், குருட்டாட்டம் பிடித்த சிந்தைகள், நாட்டின் நரம்புகள் எல்லாம் தேவனுடைய நாமத்தை கொண்டு உயிர் பெருக போகிறது. அப்பா அம்மா கிறிஸ்தவத்துல எல்லா அவயங்களையும் தேவனாகிய கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இதோ சதா காலங்களிலும் அவர் நம்ம கூடவே இருப்பேன் என்று வாக்கு பண்ண தேவனாகிய கர்த்தர் நேற்று அப்பா அம்மா கிறிஸ்தவத்துல இன்றும் என்று மாறாதவராய் நம்ம கூட இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ நிச்சயமாகவே அந்த காரியங்களுடைய வாழ்க்கையில சுதந்திரிக்க முடியும். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை இன்னைக்கு உடைக்க போகிறாங்க. ஹல்லேலூயா. ஜஸ்ட் இது ஒரு குட்டியா ஒரு சின்ன மெசேஜ். அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இருக்க சங்கிலிகளை தகர்த்து போட போறாங்க. ஹல்லேலூயா. அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னா நிச்சயமாகவே இதை முழுசா பார்க்க ஆரம்பிங்க. முழுசா பார்க்க ஆரம்பிக்கிறது மாத்திரமல்ல, ஒரு மனதோடு முழு இருதயத்தோடு என்ன செய்யுங்க, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா ஏனோ தானவென்று இருந்தோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில இந்த நன்மைகளை சுதந்திரிக்க முடியாது. இந்த நேரம் கர்த்தர் கொடுத்த நேரம். இந்த நேரம் அவரை துதிக்கிற நேரம். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட அழகா அசைவாடுகிற தகப்பனா இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆதியிலே வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் நம்மளுடைய தகப்பனா இருக்கிறார். ஆமென். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையும் முத்தமுள்ள பிள்ளைகளாய் தேவனாகிய கர்த்தரிடத்துல பரிந்துரைக்கிற பிள்ளைகளாய் நம்ம செயல்படும் பட்சத்துல தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்வாங்க? புதிய காரியத்தை செய்ய போறாங்க. இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில இருக்கிற காரியங்களை தகர்த்து போட்டுட்டு புதிய வல்லமைகளையும் புதிய கிருபைகளையும் புதிய அபிஷேகத்தையும் புதிய அந்நிய பாஷையின் அடையாளத்தையும் கர்த்தர் உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறாங்க. ஹல்லேலூயா. இத்தனை பேர் அப்பா அம்மா ஸ்தோத்திரம் டாடி, உங்களால சுதந்திரிக்க முடியும்னு சொல்லி நம்ம தேவனிடத்துல ஆராயும் போது நிச்சயமா அது முழு உள்ளத்தோடு நீங்க தெய்வ சமூகத்துல கேட்க ஆரம்பிக்கும் போது, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து தேவனோடு பேச ஆரம்பிக்கும் போது நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அந்த நன்மையின் காரியங்களை செய்ய போறாங்க. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்தால் கூடும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவாந்தரம்.
அவாந்திரம் பாருங்க. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத வறண்ட பூமி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை சில நேரம் எப்படி இருக்குன்னா வறண்ட பூமியா தான் இருக்கும். அந்த இருதயத்துல அதாவது இப்ப வந்து ஒரு பிசாசு ஒருத்தங்களுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது அந்த பிசாச வந்து ஒரு ஊழியரை கொண்டோ இல்ல அவங்களுக்கு இல்ல அந்த குடும்பத்தாரை கொண்டோ தேவனை கேட்கத்துல என்ன செஞ்சிருவாங்க, அந்த பிசாசை துரத்திடுவாங்க. ஹல்லேலூயா. அவ்வளவு நாள் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மாதிரி சிறைபிடிக்கப்பட்டது போல அந்த தன்மைகள் காணப்படும். அப்படிப்பட்ட காரியத்துல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும் போது மிகப்பெரிய சாட்சியாக இருக்கும். அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. அப்படிதான் அந்த இடத்துல பாருங்க, அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. ஆனா அதே சமயத்துல அவங்க துரத்துனதுக்கு பிற்பாடு அந்த பிசாச தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு துரத்தின பிற்பாடு அந்த அந்த சரீரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப லகுவா இருக்கும். சில ஸ்பிரிட் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த வெயிட்டா அமிழ்த்தி வச்சிருப்பான். அவனுடைய இருளெல்லாம் சூழ்ந்த தன்மை அந்த வாழ்க்கையில இருக்கும். அப்ப அப்படி இருக்கும்போது அதை அகற்றி போட்ட உடனே தேவனுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்த உடனே அந்த சரீரம் முழுவதும் நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும். நல்ல ஒரு லகு நம்முடைய வாழ்க்கையில தோன்றும். அது நம்மளுக்கு உணர முடியும். அப்ப அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம என்ன செய்யறோம், தேவனாகிய கர்த்தரை மறந்தவர்களாய் மாற்றப்பட்டு விடுகிறோம். நீங்க நினைக்கலாம் எப்பவுமே இதே டாபிக் தானா அப்படின்ட்டு. ஏன்னா எழுப்புதலுக்கான சத்தம் இதுதான். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயங்கள் மாற்றப்படணும். நம்முடைய இருதயங்கள் பாவ கரைகள்ல இருக்கக்கூடாது. நம்முடைய கால்கள் பாவத்துக்குள்ள சிக்கி கொள்ளக்கூடாது. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை தரங்கள் எழுப்புதலுக்காக மாற்றப்பட வேண்டும். வெள்ளையடிக்கப்பட்ட கற்களை நம்ம இருந்தோம்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு நாள் நிற்கும் போது நம்ம தூர தள்ளப்படுகிறவர்களை மாற்றப்பட்டு விடுவோம். அதனால உலக பிரகாரமா வெள்ளையடிக்கப்பட்ட கற்களா இராதபடி வெள்ளைய அடிக்கப்பட்ட கல்லறையா இராதபடி அப்பா அம்மாக்கு சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஓட்டைகள், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற வெடிப்புகள், ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில நிறைய வெடிப்புகள் உண்டு. வெடிப்புகள்னா என்ன அப்படின்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். ஈஸியா சத்ருவானவே நம்மளை மேற்கொண்டுருவான். நம்முடைய சுதந்திரம் எல்லாம் எங்க இருக்குன்னா உலகத்தை நோக்கி இருக்கும். ஹல்லேலூயா. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட காரியங்களை தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறாங்க, அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் உடைக்க போகிறாங்க. தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிறார், அப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள நம்ம தள்ளப்படும் போது சத்ருவானவன் ஈஸியா நம்மளை மேற்கொண்டுருவான். அப்ப வெடிப்புள்ள தொட்டிகளை நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம தோற்று போயிடுவோம். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கிறோம் அப்படின்னா நியாய தீர்ப்பு நல்ல தேவனோடு நிற்க முடியாது. ஹல்லேலூயா. நான் ஒண்ணு அறியன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாரு, ஈஸியா அப்படி ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன எக்ஸ்பிளைனுமே அந்த இடத்துல பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து வீட்டுல நம்மள ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா உடனே அதுக்கு ரீசன் வச்சு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அப்படி ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை தரங்கள் அப்படிதான் இருக்குது. ஆனா பொறுமையா இருந்து பாருங்களேன், அந்த இடத்துல பொறுமை கையாளுங்க. அந்த எக்ஸ்பிளைனே தேவை இருக்காது. கொஞ்ச நேரத்துல அந்த காரியங்கள் எல்லாம் சால்வ் ஆயிரும். அப்போ நீங்க ஒரு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, ஆனா அதே போல தேவனாகிய கர்த்தரிடத்துல போய் நான் அன்னைக்கு இப்படி எல்லாம் பண்ணினேனே சப்பா, அதுக்கு கூட நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க மகனே மகளே. அதனால என்ன செய்யணும், அப்பா அம்மாக்கு இப்பத்துல இருந்த வெடிப்புள்ள பகுதியாய் நம்ம மாற்றப்படாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த வெடிப்புகள் எல்லாம் இன்று கர்த்தர் உங்களுக்கு சார்ந்து போட்டு என்ன செய்யறார், அடைக்க போகிறார். இன்று உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தையினால உங்களை அடைக்க போகிறார். அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. அந்த வெடிப்புகள் எல்லாம் அவருடைய மன்னாவினால் என்ன செய்ய போகிறது, அடைக்கப்பட போகிறது. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. தெளிந்த நீரோடைய உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறாங்க. நீ என்னுடைய சுதந்திர நேற்று அழகா இந்த இணைய கர்த்தர் பேசி இருந்தாங்க. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. அதே போலதான் நாம் அவருடைய சுதந்திரவாளியா இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அவாந்தரங்கள் என்ன செய்ய வேண்டும், உடைக்கப்பட வேண்டும். சிலர் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில பயங்கரமா இளமை இருப்பாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற தரித்திரங்கள் போயிருக்கவே செய்யாது. அந்த வீட்டுக்குள்ள இருக்க இருளே விலகி இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஜெயம் எடுக்க முடியும் மகனே மகளே? இதெல்லாம் இயல்பான ஒன்று. இதுதான் இன்னைக்கு உலகத்துக்குள்ள நடக்குது. நல்லா ஆராதிச்சிருப்போம் ஆண்டவரை, நல்ல ஒரு சபையில நின்று பயங்கரமா அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்போம். ஆனா வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா வாயின் வார்த்தைகள் எல்லாமே மாற்றப்பட்டு விடும். ஹல்லேலூயா. அது தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பான ஒன்று. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். பாருங்க, இன்று கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அந்த நன்மைகளை செய்ய போகிறாங்க. நீங்க தேவனுடைய நாமத்தை கொண்டு அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திர ஜெபத்தோட இந்த இடத்துல என்ன செய்யுங்க, காத்துருங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திர டாடி. அந்த வறண்ட பூமியில நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்?
அந்த வறண்ட பூமியில போய் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே போலதான் நம்முடைய இருதயம் வறண்டதா இருக்கிறது. அதே போல நம்முடைய இருதயம், அந்த சத்ருவானவன் நம்மளை மேற்கொள்ள வரும்போது, அதாவது அவன் 4 பக்கமும் சுற்றி திரிஞ்சிட்டு கடைசியில என்ன செய்வான்? நான் விட்டு வந்த என்னுடைய வீட்டை நான் என்ன செய்றேன்? பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பார்க்கும்போது, நம்முடைய வீடு உலக பிரகாரமாக உலகத்துக்குள்ள ஜோடிக்கப்பட்டதா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ என்ன செஞ்சிரும்? அந்த அவாந்தரம் உள்ள குடியிருக்க ஆரம்பிச்சிரும். அங்க வேத மன்னா இருக்காது. ஹல்லேலூயா. அங்க தேவனுடைய எழுப்புதல் இருக்காது. அங்க தேவனுடைய சத்தம் அந்த இருதயத்துக்குள்ள இருக்காது. அந்த நுகங்கள் உடைக்கப்பட்ட பிற்பாடு நம்முடைய சரீரங்கள் என்ன செய்யறது? உலகத்தை நோக்கி ஓடுகிறதாய் மாற்றப்படுகிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அது நடக்கிறது. ஹல்லேலூயா. ஊழியர்களுடைய வாழ்க்கையில அது நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள செல்லும் போது சத்ருவான் என்ன செய்ய? எப்போ அந்த இடம் கேப்பா இருக்குமோ, எப்ப நம்ம அவரை துதிக்காம இருக்கிறோமோ அந்த நேரத்துல என்ன செஞ்சிருவான்? ஈஸியா உள்ள வந்து குடியிருக்க ஆரம்பிச்சிருவான். அப்ப பாத்தீங்கன்னா அப்போ நம்மளை யாரு கைடன் பண்ணுவா அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் கைடன் பண்றது நம்மளுக்கு தெரியாது. சத்ருவானவன் அவன் அழகா என்ன செய்வான்? நம்மள காய் நகர்த்தி கொண்டு கைடன் பண்ணி கொண்டே இருப்பான். அப்ப ஆனா நீங்க ஒரு பக்கம் என்ன செஞ்சிருப்பீங்க? ஜெபிச்சுட்டே துதிச்சுட்டே இருப்பீங்க. அப்ப என்னன்னா, நம்முடைய இருதயத்துல இருக்கிற அழுக்கு களைந்து போடும் பட்சத்துல, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மளை விட்டு அகற்றப்படும் பட்சத்துல, தேவனுடைய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய வல்லமுள்ள தகப்பனா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அது இன்றைக்கே பெறுவீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறாங்க. ஹல்லேலூயா. அப்பமா ஸ்தோத்திரம் டாடி. அப்ப அந்த வறண்ட பூமியா இருக்கிற நம்முடைய இருதயங்கள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். தேவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்பமா கிறிஸ்தவ ஆதியில பாருங்க, தேவனுடைய கர்த்தர் கண்ட காரியம் என்னன்னா, இந்த பூமி அப்பமாக்கு வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்தது. ஹல்லேலூயா. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இன்னைக்கு நம்முடைய சரீரம் எப்படி இருக்கு? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் காணப்படுகிறது. வறண்ட பூமியாக காணப்படுகிறது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் உரைக்கிற காரியம், இன்று உன்னை நான் விடுதலையாக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னுடைய கட்டுகளை உடைக்க விரும்புகிறேன் மகனே, மகளே. மறுபடி என்ன செய்ய? உன்னுடைய இருதயத்தை தேவனுடைய மன்னாவினால நிரப்பிக்கொள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய மன்னாவினால நம்ம என்ன செய்ய வேண்டும்? நிரப்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் துதிக்க வேண்டும், அவரை பாட வேண்டும். ஹல்லேலூயா. சந்தோஷம் இருந்தாலும் மகிழ்ச்சி இருந்தாலும், என்ன அப்பமாக்கு சந்தோஷம் இல்லைனாலும் சரி, அவரை துதிக்கிறதுல நீங்க மறந்துடவே கூடாது. அவரை பாடுறத நீங்க மறந்துடக்கூடாது. அவரோடு பேசுகிற அனுபவத்தை விட்டுறக்கூடாது. வாழ்க்கையில ஒரு சின்ன சோர்வு வர, ஒரு காய்ச்சல், ஒரு தலைவலி, ஒரு சின்ன சின்ன பலவீனம் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கும். நீங்க தேவனாகிய கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளா இருக்கட்டும், தேடாத பிள்ளைகளா இருக்கட்டும். ஹல்லேலூயா. அதனால என்ன செஞ்சிடக்கூடாது? அந்த சமயத்துல உடனே தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகிடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்பமா ஸ்தோத்திரம் டாடி. அப்போ அந்த கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இருளை, இந்த ஆழத்துக்குள்ள இருக்கிற அந்த இருளை என் தேவனாகிய கர்த்தர் இன்று உடைக்க போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறாங்க. அப்ப அதை உடைச்சாதான் நம்ம அடுத்து என்ன செய்ய முடியும்? நம்முடைய வாழ்க்கையில ஜெப ஆவி ஊற்றப்படும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு முன்பாக இருக்க சங்கிலிகள் தகர்க்கப்பட போகிறது. நம்மளுக்கு முன்பாக இருக்க மாந்திரீக வல்லமைகள் உடைக்கப்பட போகிறது. நம்மளுக்கு முன்பாக இருக்கிற பலவானுடைய வல்லமைகள் செயலிழக்க பண்ணப்பட போகிறது என்று கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உரைக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா, அந்த அவாந்தர வழியில கர்த்தர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வந்துட்டா, அப்ப அவரை முழு இருதயத்தோட நம்ம தேட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டுட்டோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, ஒரு நிலையான வாழ்க்கையாய் செயல்படும். ஹல்லேலூயா. நிலையில்லாத வாழ்க்கையில இருக்கிற, குஞ்சி போய் இருக்கிற, தைரியத்தின், அதாவது பலத்தின் ஆவியே இல்லாத இருக்கிற, ஹல்லேலூயா, சரீரங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே தேவனாகிய கர்த்தர் உங்களை ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் மூடுகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்பமா ஸ்தோத்திரம் டாடி. அப்ப அந்த வறண்ட பூமியா இருக்கிற நம்முடைய சரீரங்களை தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அவருடைய மன்னாவினால் நிரப்பிக் கொள்ள வேண்டும். அவருடைய துதியின் உடையினால் நம்மளை போர்த்தி கொள்ள வேண்டும். அவருடைய வஸ்திரத்தினால் நம்ம மூடப்பட்டவர்களை மாற்றப்பட வேண்டும். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் நம்ம மேல படுவதற்கு நம்ம அப்ப ஒத்துழைக்க வேண்டாம். அதாவது ஒத்துழைக்கிறது என்னன்னா, அவருக்குள்ள நிலைத்திருக்கும் போது நிச்சயமா அவருடைய வஸ்திரம் நம்ம மேல படும். நம்ம பரிபூரண விடுதலை அடைகிறவர்களாய் மாற்றப்பட்டு விடுவோம்.
ஹரியானா பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் டாடி. அதனால தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அவாந்தரம், ஹல்லேலூயா, அவாந்தர வெளியில தான் கர்த்தர் என்ன செய்வார், ஆறுகளை உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். உண்மையாவே ஒன்றுமே இல்ல, நேற்று அழகா பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்ல, ஒன்றுமே இல்லாத தருவாயில நம்மளுக்கு உதவி செய்வார் யாரும் இல்ல, நம்மள நேசிப்பார் யாரும் இல்ல, நம்ம இடத்துல ஜஸ்ட் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு கூட யாருமே இல்ல. நான் திக்கற்றவளா இருக்கிறேன், நான் அப்பா அம்மாக்கு எல்லாராலும் தள்ளப்பட்டவளா இருக்கிறேன், ஒதுக்கப்பட்டவளா இருக்கிறேன், ஜஸ்ட் என்னுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு கூட யாருமே இல்ல. ஹல்லேலூயா. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. என்ன நேசிக்கிறதுக்கு யாரும் இல்ல. நான் பேசுற வார்த்தைகளை அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் கொச்சைப்படுத்துகிறவர்களுக்கு அநேகம் பேர் இருக்கிறார்கள். ஆனா என்னையே நேசிப்பதற்கோ என்ன ஒரு வார்த்தையினால் விசாரிப்பதற்கோ யாருமே இல்ல. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சாரிபாத் விதவை வீட்டுல பாத்தீங்கன்னா அழகா அந்த தீர்க்கதரிசியை கொண்டு போய் என்ன செய்றாரு, நிறுத்துறாரு விசாரிப்பதற்காக. ஹல்லேலூயா. அந்த பஞ்சகாலம் 7 ஆண்டுகள் பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறாங்க, அந்த அப்பா அம்மாக்கு அவங்கள போஷிக்கிறவராய் மாறுகிறாங்க. முதல் அடைய அந்த தீர்க்கதரிசிக்கு கொடுக்க சொல்றாரு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, ஒன்றுமே இல்ல, நாங்களே என்ன செய்ய போறோம், நானும் என் பிள்ளையும் ஒரே ஒரு அடை இருக்கு, அதை செஞ்சு சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்களே மறிக்க போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த தீர்க்கதரிசி சொல்றாங்க, நீ முதல் அடை எனக்கு கொடு. ஹல்லேலூயா. முதல் துளி மணி நேரத்தை நம்ம யாருக்கு கொடுக்கிறோம்? ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருக்கு நம்ம கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா, இல்ல உலக பிரகாரமான மொபைலுக்கு கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா, இல்ல முதலாவதே யாராவது மொபைல்ல மெசேஜ் போடுறாங்களா அந்த காரியங்களுக்கு கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா மகனே மகளே? இல்ல நேர போய் என்ன செய்வோம், சமையல் கட்டில போய் நிக்கிறவர்களா இருப்போம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா. இது அநேக பேருடைய வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய முதல் துளிய முதல் மணியை நம்ம தேவனாகிய கர்த்தருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி முதல் தருவாய கர்த்தரிடத்துல நம்ம செலுத்தும் போது அது அதாவது நேரத்தையும் சரி, உங்களுடைய தசம பாகங்களையும் சரி எப்படி இருக்கணும்னா முழு இருதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த நேரத்தையும் நீங்க அப்படிதான் கொடுக்கணும். கடமைக்காக கொடுத்தோம்னா ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த தசம பாகமும் சரி, காணிக்கையும் சரி, எதுவா இருந்தாலும் சரி முழு உள்ளத்தோடு, அப்பதான் ஏசப்பா அதுல என்ன செய்வாங்க, அதை நம்மள நுகர ஆரம்பிப்பாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அழகா காணிக்கை கொடுத்துட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாள் பார்க்கும்போது அவங்களுடைய இருதயத்துல என்ன செஞ்சிடும், இனிமே கொடுத்தது போதும் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வரும். இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில அது நடக்கிறது. போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, கரெக்டா ஆண்டர் பாத்தீங்கன்னா அந்த ஒரு 1 மந்த் 2 மந்த் என்ன இருக்கும்னா அப்படியே போயிட்டே இருக்கும். அதற்கு பிற்பாடு அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன செய்யும், ஐயோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள தள்ளப்பட்டாங்களா அப்படிங்கிற எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில தோன்றவங்களுக்காக மறுபடியும் செபிக்கிறோம்னு சொல்லி ஒரு எண்ணத்தை கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா அப்படிப்பட்ட பின்தங்கி போய் விடுவார்கள். நிறைய பேருடைய வாழ்க்கையில அது நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய இருதயத்துக்கு நம்ம என்ன செய்யறோம், அந்த காரியங்களை என்ன செய்யறோம், இருதயத்துக்குள்ள கடினப்படுத்தி கொள்ளுகிறோம். போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உயர்வு வந்து ஆண்டவரை மறந்துடுவோம். அதனால தயவு செஞ்சு எனது அருமையான பிள்ளைகளே, நீங்க என்ன செஞ்சாலும் சரி தேவனாகிய கர்த்தருக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாய், உண்மையும் முத்தவுமாய் முழு இருதயத்தோடு செய்ய பழகுங்கள். ஏனோ தானவென்று ஜெபிச்சோன்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயம் வராது, முன்னேறவும் முடியாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வார்த்தை என்னன்னா, நான் ஆண்டவரை நல்ல இறுக்கமா தேடிக்கொண்டே இருக்கிறேன், ஆனா எனக்கு முன்பாக இருக்கிறவன் ஒரு கிறிஸ்தவனா இருக்கலாம், ஒரு பிரஜாதியா இருக்கலாம், ஆனா அவர்கள் என்ன செய்றாங்க, நல்லா இருக்காங்க, அவங்க மேலும் மேலும் பெருகி கொண்டிருக்காங்க. நீயும் நானும் அழைக்கப்பட்ட ஜனம் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு அவருடைய சிலுவையை தூக்கிட்டு போகும்போது கலப்பையில கை வச்சுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, பின்னாடி திரும்ப கூடாது. வாயில அறிக்கை பண்ணிட்டாலே நீ கலப்பையில கை வச்சுட்டேன்னு அர்த்தம் மகனே மகளே. அறிக்கை பண்ணிட்டு நம்ம பின்னாடி போகாதபடி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் டாடி. நம்மளாம் உலகத்தின் ஆசைக்காக அல்ல, உலகத்தின் காரியங்களுக்காக, உலகத்தின் இச்சைக்காக நம்ம வாழல. நம்ம என்ன காரியத்துக்காக கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கான, அவருடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் என்பதற்காக. நம்முடைய கோல் எல்லாமே எங்க இருக்கணும், நம்முடைய மைண்ட் சிந்தை எல்லாமே எங்க இருக்கணும், நான் ஒரு தேவனாகிய கர்த்தர் வரும்போது அவருடைய ராஜ்யத்துக்கு நேர மகளா நான் நிக்கணும்.
அந்த காரியத்துக்குள்ள நான் என்ன செய்யணும்? அழைத்து செல்லப்படணும். அந்த நாட்களுக்கு நான் காத்து இருக்கணும். அதுதான் நம்முடைய கோலா இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க அப்படி மட்டும் யோசிச்சு பாருங்களேன். யோசிக்கிறத விட அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்க ரத்த நாளங்களுக்குள்ள எல்லாம் அதுதான் ஓடணும். அப்படி ஓடும் போது உலக பிரகாரமான எல்லா காரியத்தையும், என்ன தேவைகளோ எதுவா இருந்தாலும் சரி, வேலை இல்லையா வேலையை கொடுப்பாங்க, பணம் இல்லையா பணம் கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது திருமணம் இல்லையா, திருமணத்துக்கு ஏற்ற மணமகளையும் தேவனுடைய கர்த்தர் காண்பித்து கொடுப்பாங்க. கற்பங்கள் திறக்கப்படலையா, அந்த கற்பத்தை கர்த்தர் திறந்து கொடுப்பார். மரண படுக்கையில இருக்கிறீங்களா, அந்த மரண படுக்கை நீக்கி போட்டு மரித்த லாசருவை எழுப்பினது போல தேவனுடைய கர்த்தர் உங்களை எழுப்பி உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிக்க ஆரம்பித்து விடுவார். ஹல்லேலூயா. அதனால தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, நம்முடைய எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாமே நான் எங்க அப்பாவோட வருகைக்கு நாயத்தமுள்ள மகனா நிற்கணும். நான் மறுதளிச்சிடக்கூடாது. பேதுரு அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி மறுதளிப்பாரு. சேவல் கூதருக்கு முன்பாகவே 3 முறை கத்த சொன்ன வார்த்தை அங்க நிறைவேறிடும். இதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. என்ன செய்யணும்? பயம். ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உரைக்கிற காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற வறண்ட பூமிய இன்று கர்த்தர் என்ன செய்ய போறாங்க? அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்க போகிறார். அவாந்திரமான இருதயத்துக்குள்ள, அப்பா அம்மா கஷ்டத்துல கடினமான அந்த இருதயத்துக்குள்ள, ஒன்றுமே குடியிருக்க முடியாதபடி வெறுமையாக்கப்பட்ட அந்த இருதயத்துக்குள்ள தேவனாகிய கர்த்தர் இன்று குடியிருக்க போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களுடைய வாழ்க்கையை நான் அப்ப சுதந்திரித்துக் கொள்ள போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நானே மெய்யான தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள் என்று கர்த்தர் வாக்கு உரைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சிதறடிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், ஒட்டுக்கப்பட்டவர்களா இருக்கலாம், சிறகொடிந்தவர்களா நின்று கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட யாரா இருந்தாலும் சரி, படிக்காத பேதையா இருக்கலாம், நேசிக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ அன்பு செலுத்துறதுக்கோ ஒரு மனிதரும் இல்ல. நான் சொல்ல ஒரு மனிதரும் இருக்க மாட்டாங்க. நீ தேவனுடைய சாயலை மாற்றப்படணும்னு அவர் ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா நம்ம கூட இருக்கிற எல்லாத்தையுமே பிரித்து போடுவார். ஹல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைங்க இருப்பாங்க. ஹல்லேலூயா. மத்தபடி நம்மள யாரு மேலலாம் ஈர்ப்பு அதிகமா வச்சிருக்கோமோ அந்த ஈர்ப்பெல்லாம் உடைச்சிருவாங்க. கிட்டத்தட்ட என்னன்னா நம்மளுடைய உறவுகளையே பிரிச்சு போடுவாங்க. ஆனா உலகத்துக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நாம தான் அவங்கள தள்ளி வச்சிருக்கோம் அவங்க நினைப்பாங்க. ஆனா கர்த்தரே என்ன செய்வாருன்னா அந்த இடத்துக்குள்ள இறங்கி, அப்பா அம்மா கிறிஸ்தோத்திர நீ என்னுடைய ஜனமா மாற்றப்படணும்னா உன் இருதயம் எங்க போக கூடாது, உலகத்துக்குள்ள போக கூடாது. உலக பிரகாரமான மனிதர்கள் மேல ஈர்ப்பு செலுத்த கூடாது. உலக பிரகாரமான மனிதர்களிடத்துல நம்ம பேசுறதுக்கு எவ்வளவு டைம் கொடுக்கிறோம்? கர்த்தரிடத்துல பேசுறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்கா? அது எப்படி இருக்கும்னா நம்மளுடைய புலம்பல் எல்லாம் சொல்றதுக்கு டைம் இருக்கும். அப்படியே சமூகத்துல காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நம்முடைய இருதயம் எங்க சார்ந்து போயிரும், நான் உலகத்தை நோக்கி சார்ந்து போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறாரு? முழுமையா அவரே உள்ள நின்னு அவரே பிரிச்சு அப்படி கொண்டு வருவாரு. வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில ஒரு நண்பர் அதாவது ஒரு தோழி உண்டு. பாத்தீங்கன்னா அது அவ்வளவு அழகா இசப்பா அதாவது ரொம்ப ஈர்ப்பு வச்சிருப்பேன் அந்த மகள்கிட்ட. ஆனா பாருங்க, தேவனாகிய கர்த்தரே ஒரு நாள் என்ன செய்யறாரு? ஆனா ஏசப்பா என் கூட நிறைய பேசுவாங்க. என் கூட முழு நேரமும் அவருக்கும் எனக்கும் அவ்வளோ வார்த்தைகள் போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. பெருமைக்காக அல்ல, ஆனா உங்களுக்கு கர்த்தர் இந்த இடத்துல சொல்ல வைக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில ஏசப்பா என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இவ என்ன செய்யறா? முழு டைமும் நான் அவ கூட பேசினாலும் இருதயம் எங்க இருக்கு? தோழி மேல இருக்கு. ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாருன்னா கரெக்டா அதை கட் பண்ண ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. அது பாத்தீங்கன்னா கடினமான பாதை அந்த நாட்கள். ஒட்டஞ்சி அழுது புலம்பி, அப்பதான் அதுக்கப்புறம் அவர் என்ன செய்வாரு? நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன செய்வாரு? நம்மள கரம் பிடிச்சு நிறுத்தி அழகா வசனத்தோட பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நம்முடைய ஈர்ப்பு யாரு மேல இருக்குது? நான் உன் கூட தான் பேசுறேன், நம்ம சொல்றோம் ஏசப்பா என் கூட தான் இருக்காங்க, நான் அப்படிதான் சொல்லுவேன், என் கூட தான் இருக்காங்க, என் கூட தான் பேசுறாங்க, அப்போ நான் கரெக்டா தான் இருக்கிறேன். இல்லவே இல்ல. ஆனா நீ கரெக்டாவே நீங்க இருந்தாலும் உங்களுடைய இருதயம் யாரு மேல சார்ந்து இருக்கிறது? பிள்ளைங்க மேலையா, கணவன் மீது மேலையா? ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் என்ன உடைச்சாரு. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தர் மேல ஈர்ப்பு வைக்கும் போதெல்லாம் ஏசப்பா ஒவ்வொரு காரியத்தை கொண்டு உடைச்சு அப்புறம் என்னால அதை தாங்கவே முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் தள்ளப்பட்டேன்.
அப்பதான் தேவனுடைய கர்த்தர் சொன்னாரு, முதல் அன்பு யார் மேல வைக்கணும்? ஜீவனோட தகப்பன் மேல வைக்கணும். ஹல்லேலூயா. அதனால உங்களுடைய வாழ்க்கையிலுமே ஆனா கர்த்தர் மறுபடியும் அந்த உலகத்தை எல்லார்கிட்டையும் நம்ம பேசுவோம், நம்ம அந்த தோழிகள்கிட்ட எல்லாம் பேசுவோம், இப்படி நிறைய காரியங்கள் நம்ம உறவுகள்கிட்ட பேசுவோம். ஆனா என்ன இருக்காது? ஒரு ஈர்ப்பு இருக்காது. அந்த அன்பை கர்த்தரிடத்துல மட்டும்தான் நம்ம வச்சிருப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயங்கள் எல்லாம் முதலாவது யாரு மேல இருக்கும்னா ஜீவனுள்ள தகப்பன் மேல இருக்கும். தகப்பன் மேல இருந்தா மட்டும் பத்தாது, நம்முடைய செய்கைகள் எல்லாவற்றையுமே கர்த்தருக்குள்ள ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்களை ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை முழுமையாக ஒப்புவிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய அக்கினினால் நம்ம நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்தோம்னா வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில சும்மா வெறுமையாக்கப்பட்ட சூழ்நிலையில வேலைக்கு போறோமா, சாப்பிடுறோமா, வந்தோமா, படுத்து தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் குளிக்கிறோமா, வேலைக்கு போறோமா, இது அல்ல வாழ்க்கை. இது உங்களை நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்துட்டு ஒரு முறை நம்மளை சிரிச்சித்து கண்டிச்சு உணர்த்திட்டாரு அப்படின்னா அடுத்து நம்ம என்ன செய்யக்கூடாது? மாற்றப்படக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றப்பட்டு விட வேண்டும். உலக பிரகாரமா இது நம்மளுக்கு இந்த காரியம் செட் ஆகாதுன்னு சொல்லி நம்ம விலகி நின்னோம்னா ஒரு இக்கட்டு. ஏன்னா நடக்க போற சம்பவங்கள் எல்லாம் கொடுமையாக காணப்பட போகிறது. இனிமே நீங்க அதை உணர்வீங்க, நீங்க அதை பாப்பீங்க. அப்படிப்பட்ட நேரத்துல கர்த்தர் நம்மளுக்கு முதுகை காட்டுகிறவராய் நின்று விடுவார். ஹல்லேலூயா. அதனால என்ன செய்றீங்க? நம்முடைய வறண்ட பூமியா இருக்கிற நம்முடைய சரீரத்தை, நம்முடைய உள்ளான ஆழத்தை, நம்முடைய அடி ஆழத்தை கர்த்தர் என்ன செய்ய போறாங்க? இன்று உயிர்ப்பிக்க போகிறாங்க. இன்று உயிர்ப்பித்து உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்கிறவராய் வருகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறாங்க. அது மாத்திரமல்ல, அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்குகிறவராய், தண்ணீர்களை கொடுக்கிறவராய், நீரூற்றுகளை உண்டாக்குகிறவராய். அன்று மோசே எகிப்து ஜனங்களை நடத்திட்டு போகும்போது அவாந்திர வெளிதான், வனாந்தரம் போன்ற சம்பவங்கள். அந்த பாதையில கடந்து போகும்போது கர்த்தர் என்ன செய்வாரு? அவங்க மக்கள் முறுமுறுக்கதான் செஞ்சாங்க. இன்னைக்கு நாமளும் அப்படிதான் இருக்கோம். ஒரு காரியம் நடக்கலன்னா உடனே முறுமுறுப்பு வந்துரும். ஆண்டவரை தேடி என்னத்தை கண்ட, என்ன லாபம் எனக்கு? ஹல்லேலூயா. வாய் கூசாம பேசிடுவோம். அவர்கிட்ட தான் இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறதே அவருடைய சுத்த கிருபைதான். நானும் அப்படிதான் சொல்லுவேன் தேவனுடைய நாமத்தை கொண்டு. இன்னைக்கு உயிரோட நம்ம நடக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அவர் பலன் வேணும். ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, அந்த இடத்துல அந்த வனாந்தரத்திலையும் தேவனுடைய கர்த்தர் நீரூற்றை உண்டாக்குகிறாரு. கர்த்தர் சொல்லுகிறார், இன்று அவருடைய கண்மலையை திறந்து, அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டாடி, அவருடைய அக்கினியினால உங்களை நிரப்ப போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய அக்கினினால நம்மளை நிரப்பி அவருடைய அப்பமாக்கு ஸ்தோத்திர கிருபைகளுக்குள்ள நம்மளை மூடிக்கொள்ள போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறாங்க. நீ என்னுடைய சுதந்திரவாளி மகனே, மகளே என்று கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உரைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் அவருடைய சுதந்திர வழியா மாற்றப்படணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, தேவையில்லாத சிந்தைகள் செயல்படக்கூடாது, கண்களின் இச்சைக்கு ஆளாக கூடாது. ஹல்லேலூயா. உலகத்துக்கு மேல மோகம் இருக்கவே கூடாது. மொபைல் மேல, டிவி, தொலைக்காட்சி மேல, தேவையில்லாத படங்கள் மீது நம்முடைய ஈர்ப்பு இருக்க கூடாது. அருவருப்பான காரியங்களை நம்முடைய சரீரத்தை விட்டு கலைந்து போட வேண்டும். ஹல்லேலூயா. இதெல்லாம் கலைந்து போடும் பட்சத்துல திருடுகிறது, புறங்கூறுகிற நாவுகள், பொய் சாட்சி பேசுகிற நாவுகள், மற்றவங்களை குறித்து ஏளனமா பேசுகிற நாவுகள், ஊழியர்களை குறித்து தரைமட்டமாய் பேசுகிற நாவுகள், இது எல்லாமே தேவனாகிய கர்த்தருக்கு பக்கத்து வீட்டை குறிச்சு எப்பவுமே ஒரு கண்ணு நம்மளுக்கு இருக்கும். எனக்கு இருக்காது. உலக பிரகாரமா இன்னைக்கு இருக்கும் எல்லா சைட்லயுமே. அப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் நம்ம என்ன செய்றோம்? அதெல்லாம் விட்டு களைஞ்சு போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் நீயும் நானும் தேவனுடைய நாமத்தை கொண்டு பரிசுத்தமாய் மாற்றப்படும் போது மட்டும்தான் கர்த்தர் நம்மளுக்குள்ள கிரியை செய்ய முடியும். நம்முடைய வறண்ட பூமியை சுத்திகரிக்க முடியும். நம்முடைய வறண்ட பூமியில இருக்கிற பவக்க சதுர தடாகத்துல என்ன இருக்கு? தண்ணீர் பாய்ச்ச முடியும். ஆவிக்குரிய நீரூற்று நம்முடைய வாழ்க்கையில ஊற்றப்பட முடியும். நம்முடைய கண்கள் ஜீவ ஊற்றாக எழும்பும். நம்முடைய வாய் ஒரு தேவனுடைய வாயாக நிரப்பப்பட்டு நிற்கும். ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் டாடி. அப்ப நாம எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? உண்மையும் உத்தமமாய் கீழ்ப்படிதலோடு விசுவாசத்தோடு முழுமையாக தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிற மகனா மகளா மாற்றப்படும் போது மட்டும்தான்
நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்னா, அவாந்திர வெளியில ஆறுகளை கொடுக்கிறவராய், ஆவிக்குரிய நீரூற்றை கொடுக்கிறவராய், அப்பா செழிப்பை கட்டளையிடுகிறவராய், வானத்தின் மதகுகளை திறக்கிறவராய், ஹல்லேலூயா, உங்களோடு என்னோட ராத்தங்குகிறவராய் தேவனுடைய கர்த்தர் வருவாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தன்மைக்குள்ள நம்ம என்ன செய்வோம்? அழைத்து செல்லப்படுகிறவர்களாய் மாற்றப்படுவோம். அவருடைய வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளுகிறவர்களாய், அவருடைய களங்கம் இல்லாத ஞானப்பாலாகி என்ன செய்யணும்? அவருடைய வசனத்தை நம்ம உடுத்திக் கொள்ளுகிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம செயல்படும் போது தேவனுடைய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில ஏசப்பா என்ன செய்ய போறாங்க? புதிய புதிய காரியங்களை செய்ய போறாங்க. அதை நீங்க பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய கண்களை நம்மளை கேட்கணும், ஏசப்பா நான் இதுல சரியா இருக்கிறேனா? இதை என்னால சுதந்திரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிச்சயமா கர்த்தர் என்ன அப்படி சுதந்திரிக்க முடியல. நம்மளுக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கும், நான் இப்படிப்பட்ட கரைகள்ல இருக்கிறேனே, இப்படிப்பட்ட காரியம் எனக்குள்ள இருக்கிறதே, நான் என்னுடைய வாய் இப்படி இருக்கிறதே, என்னுடைய கண்கள் இப்படி இருக்கிறதே. நிச்சயமாகவே நம்முடைய அந்த காரியங்கள் நீங்க கேட்க ஆரம்பிக்கும் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறவரா இருப்பார். அப்ப அந்த நேரத்துல தேவ சமுத்திரம் என்ன செய்யணும்? சரண்டர் பண்ணணும், நம்மளை ஒப்பு கொடுக்கணும். இனிமே என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் நடக்காதபடி, இந்த பாவக்கரைகள் என்னை பின்தொடராதபடி, என்னுடைய கண்கள் தேவையில்லாத இச்சைகளுக்கும் தேவையில்லாத அடிமையான காரியங்களுக்கும், என்னுடைய கால்கள் தேவையில்லாத அடிமையான காரியங்களுக்கு செல்லாதபடி, காணாதபடி என்னை காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் என்ன செய்வார்னா நம்மளை கரம் பிடிச்சு தூக்கிடுவார். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவாந்தர வெளிகள் ஆறுகளை உண்டாக்க போகிறாங்க. அதாவது ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள கொண்டு போக போறாங்க. ஹல்லேலூயா. உலக பிரகாரமான அனுபவம் வேற, ஆவிக்குரிய அனுபவம் வேறையா இருக்கும். அந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள போகும்போது ரொம்ப இனிமையா இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து ஒவ்வொரு காரியங்களும் அந்த ஆவிக்குரிய அனுபவத்துல கற்றுக் கொடுப்பாரு. அது கடினமா இருக்கும். ஆனா அது கடினமா இருந்து அதை மேற்கொள்ள ஆரம்பிக்கும் போது அது பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கும். அதை யார்கிட்டயுமே ஷேர் பண்ணணும்னு நம்மளுக்கு தோணும். ஆனா ஷேர் பண்ணாலும் புரியறக்குரிய தன்மை இருக்காது. அதை அனுபவிக்கிற நம்மளுக்கே என்ன செய்யும்? இன்னும் 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 அவரை தேடணும், இன்னும் இன்னும் அவருக்காக வாழணும், அவருக்காக எழுமணும், அவருடைய வார்த்தைகளை என்ன செய்யணும்? அறிவிக்கணும், அவருடைய சாட்சிகளை மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். பூமியின் கடையாந்திரம் அவருடைய வார்த்தைகளை நான் என்ன செய்யணும்? அறிவிக்கணும். கர்த்தர் என்று உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இன்று அநேகம் பேரை தீர்க்கதரிசி என்று பெயர் சூட்ட போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். வெண்கல கதவுகளை உடைத்து உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த அவாந்திரங்கிற கதவுகளை உடைச்சு பூட்டப்பட்டு இருக்கிற அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. இருப்பு தாழ்பால்கள் என்ன செய்ய போறாங்க? உடைக்க போகிறாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உடைச்சு அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி புதையல்களையும் பொக்கிஷங்களையும் அவர் கொடுக்க போகிறார். மறைக்கப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அதாவது அவருடைய அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி ஆவிக்குரிய புதையல், ஆவிக்குரிய பொக்கிஷம், பரலோகத்தை திறக்கக்கூடிய அதிகாரம் நம்மளுக்கு வேணும். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உரைக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? அந்த சாவியை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும். சிலருடைய கைகள்ல பாத்தீங்கன்னா அந்த சாவியை கர்த்தர் கொடுத்துருவாங்க. ஆனாலும் நம்ம என்ன செய்வோம்? அதை அடைச்சு வச்சுட்டு அப்படியே நம்மளுக்கு ஆள் இல்லையே, ஹெல்ப் பண்ண ஆள் இல்லையே, உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே, எனக்கு இதுக்கு ஆலோசனை கொடுக்க யாருமே இல்லையே, இது எப்படி திறக்கிறது, எப்படி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நுழையிறது அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரம் கையில இருக்கும், அந்த பொக்கிஷன் கையில இருக்கும், அந்த புதையல் கையில இருக்கும். ஆனா அதை சுதந்திரிக்க முடியாதபடி வெறுமையாக்கப்பட்ட சந்ததியா இருப்போம். அப்படி இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய கையில பொக்கிஷத்தையும் அதிகாரத்தையும் கிருபைகளையும் கொடுத்துட்டா அதை பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாவியை கொண்டு நீங்க என்ன செய்யணும்? இந்த பரலோகத்தின் வாசலை திறக்குவதற்காக ஆயத்தமுள்ள மகனா மகளா நிற்க வேண்டும். அந்த பொக்கிஷத்துக்குள்ள அப்பதான் நம்ம நுழைய முடியும். அந்த பொக்கிஷத்தை அப்பதான் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த புதையல்களை அப்பதான் சோதரிக்க முடியும். அப்பதான் அவர் வருகைக்கு ஆயத்தமுள்ள மகனா மகளா நிற்க முடியும். எனது அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் அழகு அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. அப்படிப்பட்ட சாவியை கையில கர்த்தர் கொடுத்துட்டாரு அப்படின்னா, சாவிங்கிறது என்னன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிறதுக்கான அதிகாரம். கர்த்தர் பூட்டப்பட்ட கதவுகளை திறக்கிறவராய் உன்னோடு வருகிறேன்,
மகனே மகளே, ஹalleluya. அப்பமா ஒருவனாலும் அப்புறம் அதை மேற்கொள்ளவே முடியாது. இந்த கர்த்தர் ஒரு காரியத்தை திறந்துட்டாருன்னா அதை எத்தனை பேர் அடைக்கணும்னு நினைச்சாலும் அடைக்க முடியாது. சில வீடுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா தேவனுக்கு கத்த கிருபைகளை கொடுத்திருப்பாங்க. அதை சத்ருவானவன் அந்த வீட்டுக்குள்ள இருந்து என்ன செய்ய முடக்கிறன்னு சொல்லி யோசித்து கொண்டே இருப்பான், நிதானித்து கொண்டே இருப்பான். எப்படியாவது இந்த காரியத்தை முடைக்க அந்த கிருபைகளை அவளை விட்டு விளக்கணும். இதுதான் அவனுடைய திட்டம். அதுக்கு வீட்டாரை சத்துரு என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டாடி. அப்ப அதை முடக்குவதற்காக பாக்குறதுக்கு என்ன செய்வாங்க, ஆவலோட இருப்பான். ஆனா கர்த்தர் கொடுத்த சாவி இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க திறந்து 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 மேல 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 அவருக்குள்ள எலும்ப ஆரம்பிக்கும் போது அவன் வெக்கப்பட்டு போயிருவான். இதுதான் உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிறா. என்னமே நம்மள என்ன செஞ்சிருவோம், வரட்டி அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடியே போயிருவான். ஹalleluya. அதனால ஜீவன்ல தேவனாகிய கர்த்தரிடத்துல நீங்க கேட்க ஆரம்பிங்க. அப்பா எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு ஆவிக்குரிய புதையலை கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணிருக்கீங்க, எனக்கு உங்களுடைய பொக்கிஷத்தை தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணிருக்கீங்க. அந்த திறவுகளை என் கையில கொடுங்க. அந்த திறவுகள் அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டாடி உங்க கைகள்ல கொடுக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு உங்களுக்கு முன்னே நான் போய் கோணலை சபையாக்குகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உங்களுக்கு முன்பாக போய் தடைகளை உடைத்து போடுகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உங்களுடைய வரை கதவுகளை திறந்து கொடு மகளே மகனே. உன்னுடைய இருதயத்தை ஃபுல்லா பூட்டி வச்சுட்டா உலக பிரகாரமால ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தை கர்த்தர் தங்குவதற்கான ஆலயமாக திறந்து கொடுக்கணும். அது கடின இருதயமாக பூட்டப்பட்டு நீங்க இறுக்கமா வச்சிருந்தீங்க அப்படின்னா, பாறை நிறைந்ததா இருந்துச்சு, வனாந்தரமா இருந்துச்சு, அதுக்குள்ள யாருமே நுழைய முடியாது அப்படி இருந்துச்சுன்னா, அப்படியே நீங்க இருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. என் இருதயம் திறந்திருக்குப்பா, என் வீடு திறந்திருக்கு, என்னுடைய இருதயத்தை ஆலயமா மாற்றுங்க, என்னை உயிர்ப்பீங்க, என்ன உங்களுடைய ரத்தத்துக்குள்ள கழுவுங்க. அவர் நம்மளுக்காக எதுக்காக சிலுவையில் அறையப்பட்டாங்க? நம்முடைய பாவங்கள்லாம் கழுவப்படுவதற்காக. ஆனா இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம், பாவ கரைகளுக்குள்ள மூழ்கடிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். உங்களுக்கு முன்பாக இருக்க கோணலை செவையாக்குகிறவராயும், உங்களுக்கு முன்பாக இருக்க செங்கடலை பிளக்கிறவராயும், உங்க முன்பாக இருக்க யோர்தானை வற்றி போக பண்ணுகிறவராயும், எலியாவின் சால்வையை கொண்டு கர்த்தர் முறிக்கு அடித்துக் கொண்டு இருக்கிறார். ஹalleluya. அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டாடி. நம்மளுக்கு முன்பாக இருக்க செங்கடலை பிளந்து பாதைகளை உண்டாக்க போகிறார். அதுதான் நீரூற்றை உண்டாக்க போகிறார். ஆவிக்குரிய வச்சாத ஜீவ ஊற்றை உண்டாக்க போகிறார். ஹalleluya. அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டாடி. அதனால தயவு செஞ்சு இந்த தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உரைக்கிற காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில இருக்க அழுக்கான பாதைகளை களைஞ்சு போட்டுட்டு புதிய வஸ்திரத்தை, ஆவிக்குரிய வஸ்திரத்தை நம்ம உடுத்தி கொண்டுட்டு அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டாடி அவருடைய மன்னாவினால், அவருடைய வேத வார்த்தையினால் நம்மளை நிரப்ப ஆரம்பிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அது நிரப்பி அதன்படியா நடக்கக்கூடிய கிருபைகளை கேட்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருக்கு நம்மளுக்கு கொடுக்க இருக்கிற அந்த திறவுகளை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அது பெற்றுக்கொண்டு கையில மாத்திரம் வச்சு பிரயோஜனமே இருக்காது. கர்த்தர் நாளைக்கு கேள்வி கேட்பாங்க, உன்கிட்ட இந்த கிருபைகள்லாம் கொடுத்தனே, உங்ககிட்ட எத்தனை அதிகாரத்தை கொடுத்தனே, நீ எனக்கு என்ன செஞ்ச? பணத்துக்காக ஏலம் விட்டாயே. ஹalleluya. அப்படி நீங்க பணத்துக்காக அந்த கிருபைகளை வித்தாலும், பணத்துக்காக அந்த அவங்களுக்கு ஆலோசனை நீங்க கொடுத்தாலும் அது வெறுமையாய் போய்விடும். அவங்களுக்காக உண்மையா திறப்பலன்னு அவங்க கிட்ட இருந்து தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார், உங்களுக்கு கொடுக்கணும்னு இருந்துச்சுன்னா அதை பிடுங்கி கொடுப்பார். ஹalleluya. அதுக்கும் என்னால சாட்சி சொல்ல முடியும் தேவனுடைய நாமத்தை கொண்டு. ஹalleluya. அதனால ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உயிருள்ளவர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை கற்றுக் கொடுத்துட்டு, ஒவ்வொரு காரியங்கள அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அதை பிடிச்சு நிற்கும் போது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா மாற்றப்படும். இல்ல இப்படி காதுல கேட்டுட்டு இந்த காதுல என்ன செஞ்சிடும், அதை விட்டுடுறோம். அதுக்குதான் வேதம் முன்னாடியே சொல்லுது, காதுள்ளவன் மாத்திரம் கேட்க கடவன். அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டாடி. அந்த வார்த்தைகள் உங்க இருதயத்துக்குள்ள நுழையும் போது, உங்க இருதயத்துக்குள்ள நுழைஞ்சதை அப்ளை பண்ணி தேவனுடைய ரத்தத்தினால நீங்க கழுவப்பட்டு இன்னும் நான் எழும்பணும்னு சொல்லி நீங்க தேவனோடு சஞ்சரிக்கும் பட்சத்துல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய ஆவிக்குரிய நீரூற்றை கொடுக்கிறவராய், எல்லா தடைகளையும் உடைச்சு எல்லா சங்கிலிகளையும் பிடுங்குகிறவராய் கர்த்தர் உங்களோடு வருகிறார். ஹalleluya. எனது அருமையான பிள்ளைகளே, தயவு செஞ்சு தேவனாகிய கர்த்தரிடத்துல என்ன செய்யுங்க, உங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. முழு இருதயத்தை எனக்கு உங்க தேவ சமூகத்துல ஊற்றுங்க. இறுக்கமான இருதயத்தை ஊற்றினா நன்மையை சுதந்திரிக்கவே முடியாது. அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டாடி. நம்முடைய எண்ணங்கள் எனக்கு சரி செய்யப்படணுப்பான்னு சொல்லி கேளுங்க. நான் மற்றவங்க வீட்டை கெடுத்து மற்றவங்ககிட்ட பேசக்கூடாது, மற்றவங்ககிட்ட வார்த்தையை வாங்கி மற்றவங்ககிட்ட போய் உடனே போய் என்ன செய்யற அடுத்தவங்ககிட்ட பேசிடுவோம். மிகப்பெரிய பாவம் மகளே.
வீணான வார்த்தை ஒன்று உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படினால் தயவு செஞ்சு நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு காவல் வேணும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இன்று உங்களுடைய வாழ்க்கையில முத்திரையை போட வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எனது அருமையான பிள்ளைகளே, அப்பா அம்மா கிறிஸ்தவ தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு எழும்புகிற சந்ததிகளாக நீங்க செயல்படுவீர்களாக, ஆவிக்குரிய சந்ததிகளாக செயல்படுவீராக என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்க ஆயத்தம் உள்ள மகனா மகளா நிற்கும் போதுதான் ஜெயத்தை கர்த்தரால கொடுக்க முடியும். அப்போ எப்படி நிக்கணும்னா யுத்த குதிரையா நிற்கணும். நம்ம நின்னா போதும், கர்த்தரே அந்த காரியங்களை உடைச்சிருவாரு. நம்மளுக்கு முன்பாக இருக்க பலவானுடைய வல்லமைகளை தேவனாகிய கர்த்தரே உடைச்சத அவனுடைய சத்துருடைய முதுகெலும்ப முறித்து போட்டு விடுவார். அவனுடைய பிதடியை முறித்து போட்டு விடுவார். ஹல்லேலூயா. அதனால தயவு செய்து உயிருள்ள தேவனை ஆராதிக்க பழகும் போது நம்முடைய வாழ்க்கையில முதல்ல சுத்திகரிப்பு அவசியமான ஒன்று. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் டாடி. உங்க கரத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறேன். இன்னைக்கு யார் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் சிறையிருப்பாய் காணப்படுகிறதோ, கட்டப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறார்களோ, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் டாடி. அப்பா கண்கள் குருட்டாட்டம் பிடித்த தன்மையில இருக்கிறார்களோ, காதுகள் மந்தமான தன்மையில இருக்கிறார்களோ, மூக்குகளை நிமித்தம் உங்களுடைய சத்தத்தை நுகர முடியாதபடி, உங்களுடைய வாசனை நுகர முடியாதபடி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, வாய் கட்டப்பட்ட சூழ்நிலைகளை இருக்கிறதோ, இருதயங்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளை இருக்கிறதோ, இரத்த நாளங்கள் எல்லாம் தாப்பா உலகத்தின் காரியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம், அப்படிப்பட்ட யாருக்கெல்லாம் அந்த காரியங்கள் தன்மைகள் ஓடுகிறதோ அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அப்பமாக்கு அந்த தன்மைகள் யாவையும் இன்று சுருட்டி ஒரு பாயை சுருட்டுவது போல என் தேவனாகிய கர்த்தர் சுருட்டி அகற்றி போடுகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கடல் நுரையை போல காணப்படுகிற உங்களை என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட அந்த பலவானுடைய வல்லமைகளை இன்று கர்த்தர் தகர்த்து போடுகிறேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். பலவீன பாண்டமாய் நின்று கொண்டிருக்கிறேனே, பலவீன பாண்டமாய் படுத்துக் கொண்டிருக்கிறேனே, என்னால எழும்பி நடக்க முடியலையே, என்னால உயிர்ப்பிக்கப்பட முடியலையே, என்னால அப்பமாக்கு ஸ்தோத்திரம் மற்றவங்களுக்கு உகந்த வாசனை கொடுக்கிற திரவியமாக நிற்க முடியலையே, யோசிக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, அப்பா இன்று உனக்கு அந்த விடுதலை நான் தர இருக்கிறேன், நீ ஆயத்தமா என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஆயத்தப்படும் போது கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்வார்னா உயிர்ப்பித்து உங்களை வழி நடத்துகிற தகப்பனாய் மாறிடுவாங்க. ஹல்லேலூயா. அதனால எனது அருமையான சந்ததி, அருமையான பிள்ளைகளே, தேவனுடைய நாமத்தை கொண்டு உரைக்கிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற பலவானுடைய அம்புகள், 4 திசைகள்ல இருந்து எழும்புகிற அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலத்துல எழும்புகிற துரைத்தனங்கள், உங்களை நன்மையை சுதந்திரிக்க முடியாதபடி போராடுகிற பலவீனத்தின் ஆவிகள், வீண் விரயத்தை உண்டாக்குகிற பொல்லாத வல்லமைகள், என் தேவனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்று அதை உனக்கு முன்பாக வந்து உடைத்து போடுகிறேன். இன்று அதை உனக்கு முன்பாக வந்து அந்த சங்கிலியை தகர்த்து போடுகிறேன். மகனே மகளே, நீ எழும்பி பிரகாசிக்கிற விளக்காக நெல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் தூசியை உதறி விட்டு எழும்பு, உன் கால்கள் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடு. அப்படின்னா நம்முடைய சரீரத்தில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை கலட்டி போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க கலட்டி போடும் போதுதான் அந்த தேவனாகிய கர்த்தர் உள்ள வந்து ஆளுகை செய்ய முடியும். அவர் நம்ம சரீரத்துக்குள்ள வந்து ஆளுகை செய்ய முடியும். அப்பதான் அவர் பேசுற சத்தம் நம்மளுக்கு துணிக்கும், நம்முடைய காதுகளுக்குள்ள கேட்கும். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இன்று உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை விதைக்கிறவராய் நான் வருகிறேன். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், உன் தேவனாகிய கர்த்தராகிய என்னை பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இருக்க சூறாவளியின் தன்மைகள் முறிக்கப்படுகிறது. எனது அருமையான சந்ததியே, உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சூறாவளிகள் இப்பொழுது உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காற்றை பறக்கடித்து பாதாளத்துக்குள்ள கட்டுகிறவராய் எழும்புகிறார். ஹல்லேலூயா. வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை உண்டாகிறது. பரலோகம் நம்முடைய சத்தத்தை நம்ம அவருக்குள்ள இருக்கும், அது பரலோகம் பாத்தீங்கன்னா நம்மளை கண்டு மகிழும். அதை நீங்க உணர முடியும். ஹல்லேலூயா. அவருடைய மகிமைக்குள்ள நம்ம மூடிக்கொள்ளுகிற பிள்ளைகளை நம்ம மாற்றப்பட வேண்டும். அவருடைய பரிசுத்தங்கிற போர்வைக்குள்ள மூடிக்கொண்டவர்களை நம்ம மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தயவு செய்து நீங்க தெய்வ சமூகத்துல கேட்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறாங்க. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. இந்த வேலை முழுவதும் நீங்க அசைவாடுனீங்க, இந்த சத்தம் எல்லாம் உங்களுடையதா இருந்ததுக்காக உமக்கு நன்றி. கேட்கிற பார்க்கிற அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் இதை அப்பா அம்மாக்கு நிதானித்து பார்க்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் தொட போகிறீங்க, உமக்கு நன்றி.
அடியனும் அந்த இடத்துல பிரயோஜனமானவளப்பா. முற்றிலும் உங்க கருத்துல தாழ்த்தி தந்துடுகிறேன். சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னீரே, அந்த அதிகாரத்தின்படி அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். அநேகருடைய வாழ்க்கையில இருக்க லிவியதான்கிற காலத்துல லிவியதான்கிற வல்லமை, பலு சர்ப்பத்தின் வல்லமை, கட்டிதும் பெரிதும் பலத்ததுமான பட்டயத்தை வைத்து கத்திரிப்பொழுது வெட்டி போட்டு கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய அனுபவம் வேணும்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஆவிக்குரிய அனுபவத்துக்கு நான் வளரணும்னு சொல்லி கேளுங்க. ஆவிக்குரிய மகிமையை நான் பார்க்கணும்னு சொல்லி கேளுங்க. உங்க கிருபைக்குள்ள நான் வளரணும்னு சொல்லி கேளுங்க. கேட்கிற யாவரும் பெற்றுக் கொள்வீர்கள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னது போல நீ கேட்க ஆரம்பித்தாயனால் அது உனக்கு சித்தமானது. அது உனக்கு கொடுக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. கர்த்தர் அதை உன்னை நிதானித்து வைத்திருக்கிறேன். இந்த கிருபைகளை உனக்கு வைக்க போகிறேன்னு சொல்லி அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். அந்த அதிகாரம் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நியமிச்சிருந்தாருன்னா அந்த கிருபைகளை கர்த்தர் இன்று கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். நடி உங்க கருத்துக்களை எங்களை தாழ்த்துக்கிறோம். நாங்களும் இதுல ஒன்றுமே இல்லை சப்பா. ஆளுகை செய்யுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கேட்கிற யாவருடைய இருதயங்களையும் உங்க கருத்துல தந்தருகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். Thank you. God bless you.